திருவள்ளூர் மாவட்டம் மாரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. அசாமை சேர்ந்த நபரை கைது செய்த தனிப்படை போலீசார். 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவனை எங்கள் கண்ணில் காண்பியுங்கள். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன் திரண்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் நபர் கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டான். காவல்துறையின் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் கைதானவனிடம் தீவிர விசாரணை. 381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை சனிக்கிழமை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. தூத்துக்குடியிலிருந்து 78 இருக்கைகள் கொண்ட ATR விமானங்களை இயக்கப்பட்ட நிலையில் இனி 250 இருக்கைகள் கொண்ட ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்களை இயக்க முடியும். டெல்லி, மும்பை உள்ளிட்ட தொலைதூர நகரங்களுக்கான விமான சேவையும் தூத்துக்குடியில் இருந்து தொடங்க உள்ளது. தென் மாவட்ட மக்கள் இனி மதுரை, திருவனந்தபுரம் விமான நிலையங்களை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாலத்தீவின் மாலேவில் உள்ள குடியரசு சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை. மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டிடத்தில் பிரதமரை வரவேற்கும் வகையில் அவரது பிரம்மாண்ட படம் நிறுவப்பட்டது. மாலத்தீவின் மாலேவில் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று திட்டத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார் பிரதமர் மோடி. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுடன் சேர்ந்து மரக்கன்று நட்டு வைத்தார். பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள 7,80,00,000 வாக்காளர்களில் 65,20,000 வாக்காளர்கள் நீக்கம். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற தலைப்பில் தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்றும் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுகவால் அமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர் மாற்றுக் கட்சியில் சேர்ந்ததும் தன்னை வளர்த்துவிட்ட கட்சியை விமர்சிக்கலாமா? அமைச்சர் ரகுபதியின் பெயரை குறிப்பிடாமல் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் 67% மின்கட்டண உயர்வால் இங்கு வரவேண்டிய நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமது வீட்டிற்கு 4,500 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிலையில் தற்போது 12,500 ரூபாய் கட்டுவதாக பேச்சு. தெரியாமல் சிறுநீரகம் போன்றவற்றை எடுப்பதுதான் திருட்டு. தற்போது நாமக்கல்லில் நடைபெற்றது முறைகேடு. சென்னையில் பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ஒருவரின் உடல் உறுப்பை எடுப்பது முறைகேடு கிடையாது, திருட்டுத்தான் என எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு பதிலடி. திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையிலேயே கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஏழ்மையை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா என மா சுப்பிரமணியனுக்கு அண்ணாமலை கேள்வி. அமைச்சர் சொல்லும் முறைகேட்டில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் என்றும் வினா. திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் புதிய திட்டம் அல்ல. 15 ஆண்டுகளுக்கு முன்பே பாமக கூறிய சேவை உரிமை சட்டத்தின் காப்பி என அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் ADGP ஜெயராமுக்கு எதிராக ஒரு முறை கூட சம்மன் அனுப்பாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி. நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதா என்றும் நீதிபதி காட்டமான கேள்வி. ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் வெப்பநிலை அதிகரிப்பு. மிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகளை தண்ணீர் ஊற்றி குளிர்வித்த ஊழியர்கள். ஜூலை ஸ்டார்ம் என்ற பெயரில் ரஷ்ய கடற்படை பிரம்மாண்ட போர் பயிற்சி. 150க்கும் மேற்பட்ட போர் கப்பல்கள் மூலம் ஏவுகணைகளை வீசி ஒத்திகை. உலகில் புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் தகவல். வாழ்விட பாதுகாப்பு, வேட்டையாடுதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக 70 விழுக்காடு புலிகள் இந்தியாவில் இருப்பதாக தகவல்.
காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் கன்னி வெடியில் சிக்கி அக்னி வீரர் லலித்குமார் என்பவர் உயிரிழப்பு. ராணுவ அதிகாரி உட்பட 2 படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல். கோடை வெயிலால் துருக்கியில் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ. தீயை கட்டுப்படுத்த இரவு பகலாக போராடி வரும் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவிய உள்ளூர் மக்கள். இலங்கை வவுனியா அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த 2 காட்டு யானைகள். ஒரு யானை உயிரிழந்த நிலையில் மற்றொரு யானை பத்திரமாக மீட்பு. சட்டவிரோதமாக அதிகாரியை நியமித்த விவகாரம் முன்னாள் குடியரசு துணைத் தலைவரின் ராஜினாமாவுக்கு காரணமாக இருக்கலாம் என தகவல். மத்திய அமைச்சரவையால் நியமிக்கக்கூடிய அதிகாரியை தன்கர் தன்னிச்சையாக நியமித்ததை மத்திய அரசு தடுத்ததாக தகவல். திமுகவில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை, கப்பம் கட்டுபவர்களுக்குத்தான் மரியாதை என EPS பேச்சு. அதிமுகவை விமர்சனம் செய்யும் அமைச்சர் ரகுபதியை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல்.